ஒரு தவறு, ஒரே ஒரு கண நேர தவறு. அதனால் ஒரு தேவி இன்று வரை கேரளாவை அடையவே இல்லை தெரியுமா? கேரளாவில் இருக்க வேண்டிய ஒரு சக்தி இன்று கர்நாடகாவின் கொல்லூரில் ஏன் இருக்கிறாள் தெரியுமா? இந்த கதையை கேட்டால் ஆதிசங்கரரின் மனவேதனையை நீங்கள் உணர்வீர்கள். கேரளாவின் காலடியில் பிறந்த சங்கரர் தன் பிறந்த மண்ணிலேயே சரஸ்வதியை நிறுவ கனவு கண்டார். ஆனால் விதி வேறு திட்டம் தீட்டியிருந்தது. ஞானத்தின் வடிவமான சரஸ்வதி தேவியை தன் பிறந்த மண்ணான கேரளாவில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஆதிசங்கரர் முடிவு செய்தார். அதற்காக கர்நாடகாவின் குடசாத்ரி மலைகளில் அவர் கடும் தவம் செய்தார். நாட்கள், மாதங்கள் அவரது பக்தி மட்டும் அசையவே இல்லை. இறுதியில் தேவி அவர் முன் காட்சி தந்தாள். சங்கரா, நான் உன்னுடன் வருகிறேன், ஆனால் 2 நிபந்தனைகள். நீ முன்னால் மட்டும் நடக்க வேண்டும், எக்காரணம் கொண்டும் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. சங்கரர் சம்மதித்தார். அதன் பின் மலைப்பாதையில் அவர் நடக்க ஆரம்பித்தார். அவருக்கு பின்னால் தேவியின் கால் கொலுசு சத்தம். ஜல் ஜல் ஜல். அந்த சத்தமே அவருக்கு நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் திடீரென்று அந்த கொலுசு சத்தம் நின்றுவிட்டது. சங்கரரின் இதயம் வேகமாக துடித்தது. தேவி என்னுடன் வருகிறாளா அல்லது என்னை விட்டு போய்விட்டாளா? அந்த ஒரு சந்தேகம், அந்த ஒரு பயம் அவரை தவறு செய்ய வைத்தது. அடுத்த நொடி ஆதிசங்கரர் பின்னால் திரும்பி பார்த்தார். அவ்வளவுதான், தேவி அங்கேயே நிலை பெற்றாள். அந்த இடம்தான் இன்று உலக புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள். ஒரு கணநேர அவசரம் ஒரு பக்தனின் ஆயுள் கனவை மாற்றிவிட்டது. இன்று வரை ஆதிசங்கரர் திரும்பி பார்த்த அந்த நொடியை நினைத்து பல பக்தர்கள் கண்கலங்குகிறார்கள். சில நேரங்களில் ஒரே ஒரு திரும்பி பார்வை நம் வாழ்க்கையின் பாதையையே மாற்றிவிடும்.